நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆண்டிற்கான குரு பெயர்ச்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், கடவுள், இந்த பிரபஞ்சம் நமக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம், பதவி உயர்வு இந்த மாதிரியான நல்ல சுப காரியங்களுக்கான ஒரு நல்ல சுப யோகமான காலம் இந்த இந்த காலகட்டமாக இருக்குது. அப்போது நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்க முடியும். நமக்கு ஒரு ஒரு போஸ்டிங்லேருந்து அடுத்த போஸ்டிங் வரும்போது எப்படி இருக்கும்? பொறுப்பும் நிறையா இருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாமே நம்ம குடும்பத்தில் அதிகரிக்கும். ஏஞ்சல்ஸ் உங்களுக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்கள் அனைவரும் குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன் பாயிண்டட்னஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ். பிரேக் ஒன் ஆரோ அட் அ டைம். நீங்கள் ஏதாவது ஒரு இலக்கு நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுதான் வெற்றிக்கான வழி. ஒன் பாயிண்டட்னஸ், நான் இதை ஜெயிப்பேன், இதை டார்கெட் அடைஞ்சே தீருவேன். ஒரு வியாபாரியாக இருந்தால் நான் 10 லட்சம் சம்பாதிப்பேன், 1 கோடி சம்பாதிப்பேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இலக்கு வச்சுருந்தீங்க, வெற்றி வச்சுருந்தீங்கன்னா அதை நோக்கி நீங்கள் போங்க, பயணம் பண்ணுங்க. அதே மாதிரி ஒன் ஆரோ அட் அ டைம், ஒரே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. நிறைய வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் என்னென்னா கவனச்சிதறல்கள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வேண்டாம். ஒரே இலக்கு நோக்கி ஒன் பாயிண்டடாக நீங்கள் போகும்போது ஜெயிக்க முடியும். உங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. திருமணம் போன்ற சுப காரியங்கள்லாம் இந்த வருடத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் மாதந்தோறும் நீங்கள் தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணுவதன் மூலமாக நம்மளுடைய பிரபஞ்ச ஆற்றலும் நம்மளுடைய உடலுக்குள்ள சக்தியும் அதிகரிக்கும். அதுக்கும் நமக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. நாங்கள் ஜூமில் தியானம் எப்போவுமே ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறோம். விருப்பப்படுறவங்க கலந்துக்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே நல்லா தாராளமாக தியானம் பண்ணலாம். தியானம் பண்ணும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பாதை கிடைக்கும், ஒரு வெற்றி கிடைக்கும். நன்றி.